பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பறவைகளை அணுகும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பறவை காய்ச்சல் பறவைகளிடமிருந்து பறவைகளுக்கு எளிதாக பரவும். அதே வேளையில் பறவைகளின் எச்சங்களில் இருந்து மனிதர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகையால் வீட்டில் வளர்க்கும் பறவைகளிடமும் இறைச்சி கடைகளில் இருந்து இறைச்சி வாங்கும் போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பறவைகளை முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதை குறைக்கணும். பறவைங்க கிட்ட போகிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் இந்த சிக்கன்ஸ்லாம் அங்கேயே கட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட அவாய்ட் பண்ணுறது, பர்டிகுலராக கொஞ்சம் சிக்காக இருக்காதுங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பறவை காய்ச்சல் குறித்த அச்சம் எழுந்துள்ள வேளையில் நோய் பாதித்த கோழி மற்றும் முட்டைகளை உண்பதால் மனிதர்களுக்கு நோய் பரவுமா என்கிற சந்தேகத்திற்கு பதிலளித்திருக்கும் மருத்துவர்கள் நன்றாக வேக வைத்த இறைச்சியில் இருந்து நோய் பரவாது என்கின்றனர். யூஸ்வலாக எந்த வைரஸுமே சூடுபட்டால் அதுங்க இறந்துவிடும். ஸோ அதை லைஃப் சக்சீட் ஆக முடியாது. அதனால தான் நம்ம எது இருந்தாலும் சூடு பண்ணுங்க, காய்ச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒருத்தர் அந்த சிக்கனை பாயில் பண்ணிட்டாரோ இல்லை குக் பண்ணிட்டாங்களோ, ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது சர்வைவ் ஆகாது. ஸோ பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இல்லை சாப்பிட்ட சிக்கனில் எந்த பயமும் கிடையாது. பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பரவினால் அவர்களுக்கு நுரையீரலில் அதிகம் பாதிப்பு இருக்கும் என்கின்றனர். ஆரம்ப நிலையிலேயே இதை கண்டறிந்தால் எளிதாக சிகிச்சை அளிக்க முடியும் எனவும் கூறுகின்றனர். ஃபீவர் இருக்கும், தலைவலி இருக்கும், ஜுரம், தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி, லேசாக வயிற்றுப்போக்கு வரதுக்கான சான்சஸ் உண்டு. பட் இதில் கண்ணில் அந்த கன்ஜங்டைவிட்டிஸ், மெட்ராஸை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிரச்சனையும் வரதுக்கு சான்சஸ் உண்டு. இதை நம்ம அறிகுறிகளை இக்னோர் பண்ணோன்னா உள்ளே போயிட்டு, அதாவது கொஞ்சம் சீரியஸாக உடம்புக்குள்ளே பரவி நிமோனியா காய்ச்சலோ இல்லை மூச்சு திணறலோ ஏற்படுறதுக்கு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம், ARDSன்னு, அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பன்றி காய்ச்சலுக்கான மருந்துகளே பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணியாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். பறவை காய்ச்சல் தமிழகத்துக்குள் வராமல் தடுக்க கால்நடை பராமரிப்பு துறையும் சுகாதாரத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் பறவை காய்ச்சலை முற்றிலும் தவிர்க்க தனிநபர் சுகாதாரம் மட்டுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பறவைகளை பராமரிப்பவர்கள், இறைச்சி கடையில் வேலை பார்ப்பவர்கள், பறவைகளை தங்களது செல்ல பிராணிகளாக கொண்டு வளர்ப்பவர்கள், இவர்கள் அனைவரும் பறவைகளை கையாளும் போது சற்று கவனத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மருத்துவர்களின் முக்கிய அறிவுரையாக இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் மிருணாளினி.